ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா வச்சு ஒரு மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். சீரக சம்பா அரிசியை வந்து ஊற வச்சுக்கலாங்க. நான் வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா லேசாக்கி கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஏன் தேவையான பொருட்கள் பார்க்குறீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வெங்காயம் வந்து ரொம்ப மெலிசாக ஃபைனாக வந்து அரைஞ்சி வச்சுருக்கு. அதுக்கடுத்து அதே மாதிரி தக்காளியும் வந்து 4 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது பட்டை லவங்கம் சோம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து அது வச்சுருக்கேன். இங்கே வந்து தயிர், நல்ல ஒரு கெட்டி தயிர் வந்து ஒரு 1/2 கப்பு அளவில் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 5 நம்பர் பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க வந்து நம்ம இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கர் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். நெய் வந்து கடைசியாக வந்து இறக்கும் போது விட்டுட்டு இறக்கிக்கோங்க. இல்லை நெய்யே வேணாம் அவாய்டுனாக்கா அப்படியும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் சூடாகட்டும், கை வச்சு பாருங்கள். அது பிறகு எண்ணெயை வந்து விட்டுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம்லேருந்து கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து அரிசிக்கு தகுந்த மாதிரி வந்து ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுறவங்க கம்மியாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாராளமாக பண்ணுறவங்க தாராளமாக பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றினாலும் கரெக்டு தான். இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் தனியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தனியாக கரம் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர், நல்லா கொஞ்சம் கலருக்காக சில்லி பவுடரும் வந்து எடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வெங்காயத்தை போடுறேன். ஏன்னு கேட்டால் பட்டை லவங்கம் போடுறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை போட்டுடுங்க. பட்டை லவங்கம் சோம்பு போட்டிருக்கேன். பிரிஞ்சி இலையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக வரணுங்க கொஞ்சம். அது பிறகு வந்து தான் நீங்கள் வந்து தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடணும். நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக ஒரு பிரியாணி ஈஸி வேலை பண்ணுறதுக்கான மெத்தட் தாங்க இது. ரொம்ப ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பண்ணலை. ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மட்டன் பிரியாணி அதே மாதிரி சீரக சம்பா அரிசியில் பண்ண போகிறோம். அவ்வளோதான் கான்செப்ட்டு. நீங்கள் வந்து பேச்சுலராக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் வந்து 4 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரியாணியை வந்து ஹோம் ஸ்டைலில் எந்த ஒரு விதமான இது இல்லாமல் நம்ம வந்து நீட்டாக வந்து குக் பண்ணி சாப்பிட்லாம். ஹெல்த்தியான ஒரு பிரியாணி. இப்போ வந்து தக்காளியை வந்து சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் போட்டுடலாம். அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இதையும் இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் சேர்த்துடலாங்க. மட்டனை நல்லா கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து தயிர் சேர்த்துடலாம். இது வந்து கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர், நான் சொன்னேன் இல்லைங்களா கடைசியாக சில்லி பவுடர், காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். அரிசி சேர்த்துடலாம். அரை கிலோ அரிசிக்கு வந்து நம்ம எந்த டம்ளரில் எடுத்துருக்கோமோ அந்த டம்ளரில் 2 இதாக தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை அப்படியே சேர்த்துடுறேன். குக்கர் மூடியும் போட்டுடலாம். விசில் போட்டுட்டேன். ஒரு 3 விசில் வரட்டும், இறக்கிடலாம்.
இப்போ 3 விசில் முடிஞ்சு ஸ்டீம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அது பிறகு இப்போ எடுக்கலாம். சூப்பராக வந்து பிரியாணி ரெடி. இப்போ என்ன பண்ணலாம், கார்னிஷ் பண்ணலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறத்தில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதை டாப்பிங்காக போட்டுடலாம். முந்திரியும் அதே மாதிரி தான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து விட்டு இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.